Hello friends, welcome to Home Galata Recipes and Crafts. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே ஒரு கிரேட்டர் வாங்கினேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குது, எவ்வளவு நல்லா யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இதை நான் வாங்கின கிரேட்டர். இது எங்க வாங்கினேன் அப்படின்ற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஆனியன் சீவி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இந்த மாதிரி ஃபாஸ்டா சீவினிங்னா ரொம்ப தின்னா தான் உங்களுக்கு கிடைக்குது. நான் இப்ப எடுத்து காட்டேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாம ஷேப்பா அழகா வரல, இந்த மாதிரி உடஞ்சி உடஞ்சி தான் போயிடுது. கொஞ்சம் இதை பொறுமையா வந்துட்டு சீவினிங்னா நல்லா திக்காவே உங்களுக்கு வருது. நீங்க இதை யூஸ் பண்ணி பஜ்ஜி போடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லை டெக்கரேஷன் பண்றதுக்கு, ஃபுட் ப்ரெசென்ட் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க ஆனியனை சீவிக்கலாம். இதுலயே வந்துட்டு நீங்க உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க சீவிங்கன்னா நல்லா வருது. இப்போ நெக்ஸ்ட் இது பாத்துடலாம். இப்போ இதுல வந்துட்டு மீடியம் சைஸ் உடைய இதுல வந்துட்டு கேரட் கிரேட் பண்ணிக்கலாம். பெருசுல பண்ணீங்கனாலும் நல்லா வருது, சூப்பரா இருக்கு. ஆனா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது என்ன ஈஸினா வந்துட்டு வெளியே எங்க பார்த்தாலும் செதறி விழாது, எல்லாமே உள்ளேயே இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க, பூ மாதிரி இருக்கு எல்லாமே. இப்ப நெக்ஸ்ட் இது பண்ணி பார்க்கலாம். நான் வந்துட்டு இதே சைஸ்லயே வந்துட்டு தேங்காவையும் திருவி பார்த்தேன், ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி தேங்காவை எடுத்து இப்போ பொரியலுக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க போடணும்னா இதுல சீவி போட்டீங்கன்னா ரொம்பவே அழகா வருது. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இத நான் வந்துட்டு இதே சேம் ப்ராடக்ட் வந்துட்டு அமேசான்ல பார்த்தேன். அதுல பிரைஸ் வந்துட்டு 300 கிட்ட போட்டிருந்துச்சு. ஆனா நான் வாங்கினது வந்துட்டு 150 நினைக்கிறேன். இந்த இதுல வந்துட்டு நீங்க கோஸ் கூட சீவிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் எப்பவுமே இதில் தான் பண்றேன். நீங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதா இருந்தா இதுல பண்ணிக்கோங்க. பொரியல் பண்றதுனா கூட நீங்க கோஸ் வந்துட்டு இதுல சேவிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு இப்ப எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்க, நல்லா சூப்பரா சீவி இருக்கு. சாலட்க்கு அதுக்கெல்லாம் கூட நீங்க இதுல வந்துட்டு கிரேட் பண்ணிக்கலாம். தேங்காவும் பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இது வந்துட்டு ரொம்ப சின்னது. இதுல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி இஞ்சி அதெல்லாம் வந்துட்டு திருவத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பூண்டு அந்த மாதிரி. ரொம்ப சின்னதா நீங்க கட் பண்ணணும்னா நீங்க இதுல சீவிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரொம்ப சின்னது கொஞ்சமா இருக்கணும்ன்றதுனால அதுலயே எல்லாமே ஒட்டிக்குது. நீங்க அது உள்ள இருந்து எடுத்துதான் வெளியே வச்சுக்கணும், தானா விழ மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ்ல, அதனால. ஷார்ப்லாம் எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கு. நீங்க இதுல சீஸ்லாம் கூட திருவிக்கலாம். நான் இதுல வந்துட்டு வாழைக்காய் சிப்ஸ் போட்டு பார்த்தேன், அது நல்லதா வந்துச்சு. இந்த அளவு திக்னஸ் இருக்குது, இதோட மெலிசு வரல, இதான் திக்னஸ். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு நம்மளோட வாழைக்காய் சிப்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா நீங்க கிளீனிங் வந்துட்டு எனக்கு நிறைய தண்ணி தேவைப்படுதோ அப்படின்னு தோணுது. ஆனா மிச்சபடி ஷார்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. கிளீனிங் மட்டும்தான், அந்த வாட்டர் வேஸ்ட் மட்டும்தான், மிச்சபடி எல்லாமே சூப்பர். வேணுங்கிறவங்க இந்த ப்ராடக்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க் மூலமா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலரா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, மாஸ்க் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.